இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்கே பார்த்தது கரெக்டு தான். அங்கே மறுபடியும் அவர் போகணும்ல, ஸோ அதனால் இங்கே பண்ணது அவர் பார்த்தது கரெக்டு தான். மறுபடியும் அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அதில் என்னென்னா இன்னொரு ஃபேமிலி மட்டும் இது பண்ணிட்டாங்க. அது மேபி அவங்களோட விஷயம் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பண்ணது கரெக்டு தான். வேறு எந்த கட்சியுமே மீட் பண்ணி எதுவும் பண்ணலை. ஆனால் இவராச்சும் போய் பண்ணுறாரு. அரசியலுக்காக வருவதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறார். அவர் வேஷம் போடுறாரு, பணம் இருக்குது, வேஷம் போடுறாரு, அழுகுறாரு. அதுதான். ஆமாம், அவர் நந்ததே அவரால் தான். அது பிரச்சனையே அவரால் தான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அங்கே போனாங்கன்னா நிறைய திருப்பியும் பிரச்சனை வரும் இல்லையா? எப்படி சொல்கிறது, க்ரௌட் அதிகமாகும். இல்லை ஒரு தனியாக இது வச்சு கூட போயிருக்கலாம், தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அதுக்குமே கவர்மெண்ட்டோட பர்மிஷன் தேவைப்படுது. அதனால் இப்போ டிலேவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு உயிர் நம்மளால் போயிருக்குன்னா யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் அவர் உடனே பார்க்கணுன்றதுனால அப்படி கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம். அப்போ அதான் பர்மிஷன் கொடுத்தா அவர் போயிருப்பார் இல்லை? அதுதான் சொல்கிறோம். பர்மிஷன் அவங்க கொடுக்கணும் மஸ்ட்டு. ஏன்னா இப்போ பர்மிஷன் கொடுக்காமலேயும் அவர் போனாலும் அதுவுமே தப்பாக தான் ஆகிடும். ஏன்னா இப்போது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா? இந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது அவர் திருப்பியும் போயிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வருன்றதுனால இல்லை இதுக்கப்புறம் ஒரு உயிரிழப்பு நடக்கும் அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா இன்னுமே அவரோட கட்சிக்கும் சரி. ஏன்னா இப்போ அவர் மக்களுக்காக பண்ணோன்னு தானே வந்திருக்காரு. அதனால் இப்போ நம்ம மக்களுக்காக, இப்போ எனக்காக ஒருத்தவங்க உயிர் இழக்கிறாங்கன்னா திருப்பி அந்த உயிர் சேதம் படக்கூடாதுன்னு தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. அதனால் அவர் அப்படி பண்ணியிருக்கலாம். நான் கரெக்டுன்னு சொல்லலை, வெயிட் பண்ணணும். இப்போ மற்றவங்களா இருந்தால் சரி வெயிட் பண்ணி எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போய் பார்க்கணும். அதுவுமே அவரோட கட்சிக்கு பாதிப்பாக கூட ஆகலாம். சரி, அதுவும் இல்லாமல் நம்மளோட இதுவுக்காக இப்போ உயிரிழப்பு நம்மளோட இதுவுமே இருக்குது, நம்மளாலேயும் இருக்குது. இப்போ மக்கள் வர வேணான்னு சொல்லியும் வந்தது ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் சரி நம்ம போட்டதுனால தானே அந்த ப்ராப்ளம் வந்ததுனால நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும் அவங்கள. அதுக்கான வசதியுமே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ உடனே அப்படியே விட்டு இல்லை, அவர் தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அவர் மனவேற்பட்டு தான் இது பண்ணியிருக்காரு. அது அரசியலாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ காலில் விழுறாங்கன்னா இப்போ அங்கே யாருமே கிடையாது. இருந்தாலும் அப்படி இல்லை, இப்போ பேசுகிறாங்க சரி ஓகே யாருமே மீடியா உள்ள விடக்கூடாது, அது இது மீடியா தப்பாக பேசணும் இப்படி கூட பேசலாம். இப்போ காலில் விழுந்தாருன்னா அவங்க வெளியே கூட இந்த மாதிரி காலில் விழுந்தார், அதுவுமே ஒரு அரசியலாக இருக்கலாம். மனசாரவும் இருக்கலாம், அதுவும் இல்லாமல் இதில் அரசியல் கலந்தும் இருக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கு எனக்கு. அரசியல் கலந்துனா இப்போ வெளியே அவங்க அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி காலில் விழுந்து இது பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே பரவாயில்ல, காலில் விழுந்து இது பண்ணியிருக்காரு, அதுவுமே ஒரு அரசியலில் தானே போவோம். அரசியலாகவும் யோசிக்கணும், மனிதாபிமானமாகவும் யோசிக்கணும்ல. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த வருத்தமான விஷயத்துக்கு நேரில் தான் போய் பார்த்துருக்கணும். அது தனிப்பட்ட முறையில் விசாரிச்சாருன்னா அவரோட க்ரௌடுக்காக அவர் நிறைய கூட்டம் நிறைய வருதுன்றதுக்காக தனிப்பட்ட முறையில் விசாரித்து தான் சொல்கிறாங்க. வேறு அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நடந்து முடிஞ்சது தானே. இழப்புக்கு ஆதங்கம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஒன்று அவங்க விஜய் ரசிகராக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து கூட நமக்கு நேரில் பார்க்கல அப்படிங்கிறது அது ஒரு ரசிகரான இதாக இருக்கலாம். இல்லை நார்மல் பீப்புளுக்கு வர்ற ஒரு கோவம் வரும் இல்லையா, இவங்க யார் நமக்கு தர்றதுக்கு, உயிரே போயிடுச்சு நம்ம ஒரு நேரில் கூட பார்க்காம தராங்களே, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கலாம். அது ரெண்டில் ஏதோ ஒரு நிகழ்வு தான் அது. ஆனால் கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானே அது. பணம் கொடுக்குறதுனால நேரில் போய் கொடுத்துருக்கலாம், இல்லை சம்மந்தப்பட்டவங்க பேசியிருக்கலாம். அது எதுவும் பண்ணலை. அது ஒரு உண்மையாக நம்ம மேலே தான் தப்பு.
தனியாக கூப்பிட்டு பார்த்தது தப்பாக இருந்தால் நிறைய பேர் அது தப்பு அவர் தப்பு இல்லைன்னு தோணாலுமே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ தப்புன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கரூர் போய் பார்த்துருக்குது நல்லது. நேரில் வந்து அது உதவித்தொகை அளித்தது பெரிய விஷயம். அதையும் தாண்டி நேரில் தான் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ இவங்க வந்து கூட பார்க்கலாமே. அது சரியில்லை, தவறானது. நீ பாதிக்கப்பட்டிருக்காங்களே, நீ தான் தேடிப்போ அவங்கள்ட்ட போய் வீட்டில் போய் அவங்கள போய் பார்த்து அவங்கள நீ வந்து விசாரிக்கிறது தான் முறையானது. நீ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு ஹோட்டலில் வச்சு ரூம் போட்டு நீ வந்து செய்கிறது தவறானதில்லை. இதில் இது ரொம்ப ரொம்ப தவறு. வந்து மக்கள் வந்து விளங்காததுனால வந்து மக்கள் வந்து அவங்க கூப்பிட்டோன்னே அவர் பின்னாடி போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. வரல, அது நியாயம். உண்மையில் அந்த குடும்பம் வராது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். ஏன்னா இவர் தானே அங்கே போகணும், அது தப்பு தானே. அவங்க தேடி வரல, அவங்க செஞ்சது தான் கரெக்டு. மற்ற பேர் செஞ்சதெல்லாம் தவறானது. கொடுத்துட்டாங்க, வேணாம் வந்து பார்க்கட்டும்ல. யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்கல்ல, நீ பாதிக்கப்பட்டவங்கள வந்து நீ நேராக தானே நீ போய் நீ வந்து விசாரிச்சு எல்லாமே செய்யணும். உன் பணத்தை முறை வச்சுட்டு நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நீ கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து செய்கிறது ரொம்ப அராஜகம்ல. இது மனிதாபிமானமான கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து தப்பு. நீ அங்கே போய் மன்னிப்பு கேட்டுருக்கணும். நீ ஏன் இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்துச்சு ஹோட்டலில் ரூம் போட்டு அவங்கள காசு ஆசையை காட்டி அவங்க இல்லாதப்பட்டவங்களா இருக்க போய் தான் நான் அங்கே வந்து உன் கூட்டத்தை வந்து உன்னை பார்த்தாங்க. உன்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு தானே வந்தாங்க. நீ வந்து ஏதாவது நீ நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணிட மாட்டியா, ஏதாவது செஞ்சிட மாட்டியான்னு ஆசையில் வந்தாங்க. அந்த ஆசையில் வந்த 40 குடும்பத்துக்கும் நீ போய் அங்கே போய் பார்த்து அவங்க காலில் நீ அங்கே போய் விழுந்துருக்கணும். நீ அவங்கள வர வச்சு இங்கே விழுந்து ரொம்ப ரொம்ப தவறானது. மீட் பண்ணது சரிதான், கூப்பிட்டு மீட் பண்ணது அவர் பிடிக்கும். அதனால எதுவும் தப்பாலாம் சொல்ல தோணலண்ணா. நிறைய பேர் என்ன சொல்லனா, அவர் நேரில் எங்களை வந்து பார்த்துருக்கோமே, கரூரில் எங்களுக்கு தானே இழப்பு, எங்கள் குடும்பத்தில் உயிரிழப்படுறது, அவரு கூப்பிட்டு நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரல. இங்கேருந்து போகிறதுக்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கு அவர் இங்கே கூப்பிட்டு பார்த்தே சரிதான். சரிதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே இறந்தவங்க 37 பேரும் ஒரே ஊர் கிடையாது. ஏன்னா வெளி டிஸ்ட்ரிக்கு 41 பேரும் ஒரே ஊர் கிடையாது, வெளி ஊர். அதனால் வந்து அங்கே போய் அவர் வந்து அந்த அவர் சொன்ன ரீசனே என்னென்னா வந்து அங்கே போயிட்டு சந்தெல்லாம் நிறையா இருக்குது, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும், அது போக முடியாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கே வந்து மண்டபம் அரேஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை மண்டபங்காரங்க திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த அட்வான்ஸு. ஸோ அதனால் வந்து அங்கே போக முடியாது, சரி அவங்கள வர வச்சு இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத. கரூரில் ஒரு 1 hour ட்ராவலோ இல்லை பக்கத்தில் ஒரு 1/2 hour ட்ராவலில் வேறு மண்டபம் கூட பார்த்து அங்கேயே பார்த்துருக்காங்க. ஸோ சென்னைக்கு தான் அந்த மண்டபம் வந்து ஒத்துக்கிட்டாங்க தவிர மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒத்துக்கல. ஏன்னா வந்து அதே திருச்சியில் பண்ணிடலான்னு பிளானில் இருந்திருக்காங்க. அதுவும் கிடைக்கலன்னா சரி ஒரே தெரியா சென்னை அழைச்சி வந்துடலாம். நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலி பார்க்குறீங்களே தவிர பாக்கி 37 ஃபேமிலி பார்க்கல. 37 ஃபேமிலினா வந்து நாங்கள் போய் சந்திச்சோன்னா அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு, உடஞ்சி அழுதுட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமிலியோட மனநிலைமை என்ன. ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, அவங்களோட நிலைமை என்னன்னு தெரில. ஆனால் 37 ஃபேமிலி வந்து ஒத்துக்கிட்டாங்களே நாங்கள் பார்க்க வந்தோம். இல்லை, விஜய் சார் வந்து கரூர் ட்ரை பண்ணாங்க, அங்கே அவங்களுக்கு வந்து மண்டபம் கிடைக்காததுனால அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு அவங்கள எல்லாரையும் வர வச்சு ஒரு ரூமில் ஸ்டே பண்ண வச்சு அங்கே பார்த்துருக்காங்க. சரிதானே, அங்கே கிடைக்காததுனால தானே இங்கே பண்ணாங்க. அது வந்து எல்லாரும் வேறு டிஸ்ட்ரிக்டில் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவரே பஸ் கரூர் அதான் பக்கத்தில் அவங்க வந்துட்டு எல்லாரையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து பார்க்கணும்னு நினச்சதில் எந்த தப்பும் இல்லையே. சரிதானே. அது வந்து அந்த ஒரு ஃபேமிலி தானே அவாய்ட் பண்ணாங்க, மற்ற 37 ஃபேமிலி வந்திருந்தாங்க வாங்கிக்கிட்டாங்கல்ல. அந்த ஒரு ஃபேமிலி பார்த்து என்ன பண்ணுறது, மற்ற எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. நேரில் பார்க்கக்கூடாது அந்த மாதிரியான தாட்டெல்லாம் எதுவும் இல்லைல்ல, பார்க்க ட்ரை பண்ணாங்க தானே. விஜய் சார் பண்ணது கரெக்டு தான். விஜய் சார் வந்து ரொம்ப பெரிய ஆள் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க அதை எதுவுமே வச்சுக்காம பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்தில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஆனால் அவர் அந்தளவுக்கு இறங்கி வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போய் சும்மா அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. அவர் போய் அங்கவே போய் பார்த்துருக்கலாம், கரூருக்கே போய் பார்த்துருக்கலாம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். அது உண்மை தானே, இவங்களுக்கு தானே அப்போ அவர் தானே வந்து பார்க்கணும். அவரோட வருத்தத்தை இவர் தானே அங்கே வந்து தெரிவிச்சிருக்கணும்.
அவ்வளோதான். சரி இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அது வந்து நடிப்பு நடிப்புலாம் இல்லை, இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். அவர் தப்பாக போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவர் உண்மையாக தான் பண்ணியிருப்பாரு.